Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல தக்காளி எதுவுமே சேர்க்காம இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு டேஸ்டான கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு இதுல இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 30 செகண்டுக்கு இந்த உளுந்த நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு நான் ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்க்காததுனால இந்த அளவுக்கு புளி சேர்த்திங்க அப்படின்னா சரியா இருக்கும். புளி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது இப்போ கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சட்னி அரைக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்தே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், சட்னி வந்து இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும். இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.